பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறிய சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நாம் கெட்டு போகாதபடி வாழ வேணும் என்பதற்கு ஒரு அச்சாரமாக கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான வார்த்தை நமக்கு ஒரு வழிகாட்டுதலாய் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் என்பது ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்து அவன் வாழுகிற காலங்களிலே அவன் கெட்டு வாழ்வதை விரும்பவில்லை கர்த்தர். அவர் நன்மையாகவே நம்மை வைத்து வழிநடத்த விரும்புகிறார். மனுஷருக்கு மனுஷர் ஒருவன் கெட்டு வாழ்ந்தால் அவனை பார்த்து இகழ்வார்கள். அவன் கெட்டு சீரழிந்து போகும் பொழுது அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் கெட்டு போகாதபடி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான வார்த்தை என்னவென்றால், யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். இந்த பூமியிலே நம்மை உண்டாக்கி நாம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மனுஷன் நம்மை பார்த்து கெட்டு விட்டோம் என்றால் அவன் கெட்டு போய் விட்டான் என்று சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, அவன் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன் வழியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு பரிபூரண சந்தோஷம், சமாதானம், அமைதல் உள்ள வாழ்க்கை எல்லாம் கிடைக்கிறது. அவரை பற்றி கொண்டு வாழ்வோமா? நிச்சயமாக அவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.